வெங்கடாச்சலபதி பேரே தெரியல மண்டபம். சரி இடியாப்பம் சூடாக இருக்கிற என்னால் சாப்பிட முடியாது. இப்போ வந்து விஜய் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுவான். எப்பவுமே நான் தானே சாப்பிட்றேன், இப்போ வந்து அவன் சாப்பிடுவான். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நாங்கள் ரெகுலராக சாப்பிட்ற இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துலாம் வந்து மாவாக தான் இருக்கும், இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு கறியாக தான் இருக்கும். நல்லா இருக்கும், ஜூஸியாக இருக்கும். அப்படியே பாருங்க. அப்புறம் அது சொல்லு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரலாம் ஆர்டர் பண்ணிடணும். ஈரலாம் நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஈரல் பிடிக்கும் நம்ம இங்கே. இப்போ அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு. எப்படி இருக்குல்ல, நாங்கள் ரெகுலராக சாப்பிட்ற கடை தான், எங்களுக்கு எப்பவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லை எல்லாருனாலும் ஒரே டேஸ்ட்டு தான், ஒரே டேஸ்ட்ல ஒரே டேஸ்ட்ல தான் இருக்கும். ஒரே டேஸ்ட்ல தான் இது. என்ன பண்ண போறேன்னா நம்ம ட்விஸ்ட் பண்ண போறேன். ஈரலும் ஆனியன் வச்சு ஈரல் ஆனியனு பீஃப் வச்சு சாப்பிட போறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. வேற லெவல்ல எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்குமா? ஆக்சுவலா இது வந்து பீஃப் பக்கோடா, இது வந்து சிக்கன் ஈரல். நாங்கள் வந்து பக்கோடாவே வந்து என்னன்னு மென்ஷன் பண்ணல. இது வந்து பீஃப் பக்கோடா, இது வந்து சிக்கன் ஈரல். நாங்கள் எப்போவுமே ரெகுலராக வந்து இங்கே சாப்பிடுவோம். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஒன் டைம் சாப்பிட்டோம், பிடிச்சிருச்சு. சரி மழை வருது, கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக சாப்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டாங்கடா. நீங்கள் சாப்பிடணும் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த சைடு பார்த்தா ஆவடி போகிற ரூட்டு, அந்த சைடு பார்த்தா நிமிஷரி போகிற ரூட்டு. இது ரெண்டுத்தையும் வெங்கடாச்சலபதி மண்டபத்துக்கு ஆப்போசிட்ல ஷாப். மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கன்னா சாப்பிட்றேன் ரொம்ப நாள் பேசிட்டேன். இதே சாப்பிட்டீங்கன்னா நான் முடுங்கி சாப்பிட்றேன். அப்படிதான் நீங்க நினைப்பீங்க, அதெல்லாம் இல்லை. நான் சாப்பிட்டு மிச்சம் மீதி இதுதான். நான் சாப்பிட்ட மிச்சம் மீதி தான் எனக்கு. பாருங்க எவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க. அம்மா என்னை வந்து ரிவ்யூ கொடுக்க சொன்னா, அதனால வந்து நான் சாப்பிட்டு மீதி தான் கொடுக்க முடியும். மொத்தமே நான் ரிவ்யூ கொடுத்தா இதோ எப்படி தாங்க சாப்பிடுவேன். அது கொஞ்சமாக சாப்பிடுவேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அவங்க மேலே பொடியெலாம் தூவி கொடுத்துருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்கு. இது கூட குத்துருக்க மாட்டேன். கிளைமேட் வந்து நல்லா இருக்கு, நல்லா சூடாக இருந்ததுனால நான் சாப்பிட்டேன். இல்லைன்னா பிருந்தாக்கு வந்து அப்படியே மொத்தத்தையும் கொடுத்துட்ருப்பேன். நான் பொடியெலாம் தூவி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுக்கலன்னா சண்டை போட்டு பிடுங்கிருப்பேன். சண்டை வேணா, நான் அவனே டீசெண்டாக கொடுத்துட்டான். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ப்ரைஸும் கம்மி தான். ப்ரைஸ் வந்து நான் சொல்லிடுறேன். 100 கிராம் வந்து எவ்வளோ 60 ருபீஸ். தாராளமாக வந்து வாங்க. அதனால் மசாலாலாம் போட்டு நம்ம கேட்ட அப்புறம் தான் சுட சுட ஃப்ரை பண்ணியே தருவாங்க, ஆற வச்சுலாம் தர மாட்டாங்க. நல்லா சூப்பராக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பீஃப் பக்கோடா, இடியாப்பம், அப்புறம் சிக்கன் 65, சூப்பு, அதுக்கப்புறம் கோழி கால் எல்லாமே இருக்குது. மறக்காமல் கண்டிப்பாக அந்த ஒன் டைம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் வந்து கரெக்டாக பட்டாபுரம் வெங்கடாச்சலபதி மண்டபத்துக்கு எதிர்க்க ஒரு தள்ளி வண்டியில் 2 அக்காங்க வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக வந்து மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. இருந்தால் வந்து சாப்பிட்னே தான் இருக்கும், சாப்பிட்னே பேசினே இருக்குது. பார்த்தீங்களா, வேறு லெவல் இருந்தா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.
ஓகே பாய் சொல்லிட்டு